அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஜிடிஎஸ் ஜாப் சம்பந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையை பார்த்துருக்கீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே. என்ன சார் அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு மெமோ லெட்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன், நமக்கு வந்து அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/7/2024 வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறதாக அவங்க வந்து ஒரு டென்டேட்டிவாக ஒரு ஷெடியூல் போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஜூலை 15 நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது இந்த மெமோ மூலிமா நமக்கு வந்து தெரியுது, ரைட்டா? இந்த மெமோ எதற்கான மெமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, நோட்டிஃபிகேஷனும் கிடையாது. அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே சர்க்குலர் ஆகக்கூடிய ஒரு லெட்டர், ரைட்டா? இந்த லெட்டரில் டிவிஷன் வைஸாக வேக்கன்சி எவ்வளோ இருக்குன்னு எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுங்க, ஃபைனல் பண்ணுங்கள் வேக்கன்சியை, நாங்கள் வந்து இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட போகிறோம் அப்படின்ற மாதிரி இந்த லெட்டரை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், டிவிஷன் வைஸ் வேக்கன்சி நோட்டிஃபைடு வுட் பி நீட் அப்படி இப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த வேக்கன்சி வந்து கலெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10/7/2024 அந்த வேக்கன்சி வந்து ஃபைனல் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 10/7/2024 வேக்கன்சி ஒட்டுமொத்த வேக்கன்சி ஃபைனல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து 15/7/2024 டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டுருவாங்க. இது ஒரு நாள் முன்ன பின்ன ஆகலாம். இது அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து ஒரு டென்டேட்டிவாக வந்து ஷெடியூல் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து 15ஆம் தேதி வரலாம், அல்ல 1 or 2 days வந்து தள்ளி கூட வரலாம். ஆனால் கன்ஃபார்ம் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்றது இந்த மெமோ மூலிமா நமக்கு தெரியுது, ரைட்டா? சரி, ஓகே. எவ்வளோ சார் வேகன்சி வரும்னா, ஒரு டென்டேட்டிவாக ஒரு 30,000 ஒரு 30,000 வேகன்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ரைட்டா? இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா வந்து 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம், ரைட்டா? இந்த எக்ஸாம், அதாவது இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போட்டித் தேர்வும் கிடையாது. நீங்கள் எக்ஸாம்லாம் எதுவும் எழுத வேண்டியது கிடையாது. ஜஸ்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடைச்சிடும். சார் அப்ளை பண்ணாலே ஜாப் கொடுத்துருவாங்களா சார் அப்படின்னா, அங்கே தான் ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன சார் பாயிண்ட் அப்படின்னா, இது வந்து 10ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் வந்து ஜாப் வந்து கொடுப்பாங்க. அப்போ 10ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படைனா யார் வந்து டாப் மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். அப்போ நீங்கள் 10ஆம் வகுப்பில் ஒரு நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, ஒரு 90% மேலாம் கிராஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு பிசி எம்பிசினா ஒரு 90% மேலே வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். அதுக்கு கீழே கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பட் இருந்தாலும் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு ரூரல் ஏரியா, ஒரு காட்டுப்பகுதி, மலைப்பகுதி, இங்கெல்லாம் வந்து யாரும் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா மேபி அங்கே காம்படிஷன் கம்மியாக இருக்கும்பொழுது உங்களுக்கு குறைவான மதிப்பெண் இருந்தாலும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பில் இருக்குது. அது நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது அப்ளை பண்ணும்போது வந்து அந்த ஐடியா வந்து நாங்கள் சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க, சம்திங் உங்களுக்கு ஸ்பெஷல் ரெசர்வேஷன் ஏதாவது சம்திங் இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு மதிப்பெண் குறைவாக இருந்தாலும் வந்து ஜாப் வந்து கிடைக்கும், ரைட்டா? ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரி, டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மேற்கொண்ட விவரங்கள் வந்து நான் சொல்கிறேன். சேலரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12,000 ஒரு 15,000 கொடுப்பாங்க. 10ஆம் வகுப்பு கல்வித்தொகை தான். மற்ற விவரங்கள், ஏஜ் லிமிட், மற்ற விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது சொல்கிறேன். நோட்டிஃபிகேஷன் வந்து 15 வருவதாக ஒரு மெமோ வந்திருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணோம். இது வந்து ஒரு மத்திய அரசு பணி, ஒரு நிரந்தரமான அரசு வேலை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மேற்கொண்டு இந்த ஜாப் சொன்னால் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.